ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு சோதித்தார். எப்படி எனில், ஆம் ஆம் போதும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இப்போ நீங்க 10 லட்சம் ரூபாவுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை லட்சத்துக்காக? 10 லட்சம் ரூபாய். கர்த்தர் அற்புத விதமாய் ஒரு அதிசயம் செஞ்சு உங்களுக்கு 10 லட்சம் ரூபாவை கொடுத்துட்டார். எவ்வளோ ரூபா கொடுக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க, அவருக்கு அது அற்ப காரியம். இந்த அப்படின்ட்டு கொடுத்துட்டு என்ன செஞ்சிருவாரு? 10 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. ஜெபம் வல்லமையா ஒரு வாரம் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க. ஜெபத்தின் முடிவில் 7வது நாளில் 10 லட்சம் ரூபாய் கிடச்சிருச்சு. 8வது நாள் ஆண்டவர் வந்து கேட்குறாரு, அந்த 10 லட்சம் ரூபாவை எனக்கு கொடுத்துரு. கொடுப்பீங்களா மாட்டீங்களா? 7 நாள் வல்லமையாக ஜெபம் பண்ணிருக்கீங்க, கிடச்சிருச்சு. 8வது நாள் கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஏன்னா 7 நாள் அந்த ஜெபத்தில் வண்டி எப்படி இருக்கும்? ஃபுல் சார்ஜில் இருக்கும். இப்போ 10 கேட்குறாரா, கூட ஒன்றா போட்டு கொடுப்போம், நமக்கு கூட தருவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஆபிரகாமுக்கு 75வது வயசில் குழந்தைய கொடுப்பேன்னு வாக்கு பண்ணார். எத்தனாவது வயசில்? 25 வருஷத்துக்கு அப்புறம் 100வது வயசில் குழந்தைய கொடுக்குறாரு. அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு வாக்குத்தத்தத்தை வாங்கி? நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆதியாகமம் 22 நடக்கும் பொழுது ஈசாக்கினுடைய வயசு 14. எவ்வளவு? அப்போ குழந்தை கிடச்சி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? அவன் 10th படிக்கிற பையனாக என்ன செஞ்சிட்டான்? ஈசாக்கு பிறந்த உடனே கையில் அப்படி முத்தம் கொடுக்கும்போது, ஆபிரகாமே உன் பையனுக்கு கொடுன்னு என்ன செஞ்சிருவோம்? இப்போ தானே ஒரு அற்புதம் நடந்திருக்கு, அந்த சந்தோஷத்திலே கொடுத்துருவோம். 14 வருஷத்துக்கு அப்புறம் கேட்குறாரு, 14 வருஷத்துக்கு அப்புறம் சோதிக்கிறாரு, உன் பையனை எனக்காக பலி கொடு. வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிப்பது. இந்த சம்பவத்தை தவிர எங்கேயாவது பைபிளில் போட்டிருக்கா உன் குழந்தை எனக்கு கொடுன்னு? அப்போ ஒரே ஒரு இடத்துல தான் போட்டிருக்குன்னா அந்த இடத்த நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஆமென். லா ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன், அதாவது பைபிளில் முதல் தடவை எந்தெந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறதோ, ஃபர்ஸ்ட் டைம் பைபிளில் ரத்தம் அப்படின்னு வருதுன்னா அதை நம்ம கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் பலி அப்படின்னு வருதுன்னா நம்ம என்ன செய்யணும்? கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் சிகப்பு, அதாவது லா ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன், பைபிள் முதல் தடவை எதை சொல்லுதோ அதை நம்ம கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் பையனை எனக்கு பலி கொடு. முதல் தடவை ஒரு காரியத்தை கர்த்தர் முக்கியமானதாக தான் சொல்லுவார். அது அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆமென். ஆண்டவர் சோதிப்பார். பிசாசு சோதிக்கிறதுக்கும் ஆண்டவர் சோதிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? பிசாசு கிறுக்கு பிடிச்ச கணக்கு வாத்தியார் மாதிரி, நீங்கள் ஃபெயில் ஆகணுன்னே கொஸ்டின் எடுப்பார். ஆனால் ஆண்டவர் நல்ல கணக்கு வாத்தியார். எப்படியாவது அடுத்த கிளாஸுக்கு என்ன செய்யணும்? போகணும். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக என்ன செய்யுங்க. பிசாசு வைக்கிற டெஸ்ட் நீங்கள் ஃபெயில் ஆகணுங்கிறதுக்காக வைப்பான். ஆண்டவர் வைக்கிற டெஸ்ட் நம்ம பாஸ் ஆகி அடுத்த கிளாஸுக்கு என்ன செய்யணும்? ஆபிரகாமுக்கு இங்கே டெஸ்ட் வச்சது யாரு? பிசாசா? ஆண்டவர். கர்த்தர் ஆபிரகாமை, தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்போ ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாருன்னா அது நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக இருக்கும். அல்லேலூயா. கடந்த மாதத்தில் என்னென்ன டெஸ்ட் வச்சார்? நம்ம நான் ஆராதனை சொன்னது போல் நிறைய நன்மைகளை போன மாதம் நம்ம இழந்திருக்கிறோம், அதை மறுக்கவே முடியாது. நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கு, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு அல்லேலூயா தான். ஆனால் கடந்த மாதம் நம்ம எந்தெந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனோம், எந்தெந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகி இன்னும் அதே கிளாஸில் உட்காந்துருக்கிறோம். ஆண்டவர் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்த்தார். உனக்கு நான் வேணுமா உலகம் வேணுமா? நம்ம ஆண்டவரை தூக்கி போட்டு போனதுனால சில பாடங்கள் நம்ம ஃபெயிலாகி என்ன செஞ்சுருக்கிறோம்? உட்காந்துருக்கிறோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் ஃபெயில் ஆகிட்டோம். ஆனால் அந்த மே மாதம் நம்முடைய கண்கள் விழிப்பாக இருக்க கடவுது. நெக்ஸ்ட் டைம் கர்த்தரா உலகமான் வந்தா நம்ம யாரை செலக்ட் பண்ணணும்? உலகமாமாவையா? கர்த்தர். கர்த்தரா உலகமா? கர்த்தர் தான் எனக்கு முக்கியம். ஆமென் சொல்லுங்க. சோதித்தா 14 வருஷத்துக்கு அப்புறம்
சண்டே சர்வீஸ் வல்லமையாக முடிஞ்ச உடனே உங்கள்கிட்ட ஒன்று கேட்டால் சொல்லுவீங்க, உங்களுக்கு கத்தர் பிடிக்குமா உலகம் பிடிக்குமா? கத்தர் தான் பிடிக்கும். செவ்வாய்க்கிழமை கேட்டால் கத்தர் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வியாழக்கிழமை கேட்டால் கத்தரா அவர் யார்? 14 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், உன் பையனை எனக்கு கொடு. அவர் எப்படி சொல்றாரு தெரியுமா? உன் புத்திரனும் ஏகசுதனும் உன்னே. இன்னும் வெறி ஏத்துறாரு ஆபிரகாமுக்கு. உன் புத்திரன் ஏகசுதன், ஓன்லி ஒன் சன், ஒரே ஒரு பையன் தான் இருக்கு, நேசகுமாரன். 14 வருஷமா எவ்வளவு பாசம் காமிச்சிருப்பான். சொல்லுவாங்க, தவன் இருந்து கிடைச்ச பிள்ளையா, அதான் இவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்க்குறோம். 14 வருஷமா எவ்வளவு சந்தோஷம் அவனால ஆண்டவர் சொல்றாரு, அவனை எனக்கு பலி கொடு, அவனை எனக்கு. அடுத்த வசனம், ஆபிரகாம் காலங்காத்தாலே வீட்டை பூட்டிட்டு ஓடிட்டான். அப்படியா போட்டிருக்கு? ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு. ஆபிரகாம் முடிவு பண்ணிட்டான், 14 வயது ஆன ஈசாக்கை பலி கொடுக்க வேண்டும். யாரை பலி கொடுக்கணும்? சின்ன வயசுல நாங்களாம் ஒரு ஐடியா பண்ணுவோம். திடீர்னு ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு ஆசை வந்துருச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நம்ம எந்திரிச்சா ஸ்கூலுக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இப்போ மகாராஜா பிளான் பண்ணுறான்னு வச்சுக்குவோம், 7:30க்கு எந்திரிச்சா தான் அவன் பஸ்ஸை பிடிக்க முடியும். என்ன செய்வான்? 7:30 வரைக்கும் உருண்டுக்கிட்டே இருப்பான். 7:30 வரைக்கும் தலை வலிக்கும்பா, இடுப்பு வலிக்கும்பா, காய்ச்சல் அடிக்கும்பா. 7:30க்கு மேலே எந்திரிச்சாலும் பஸ் என்ன செய்ய முடியாது. 8 மணி வரைக்கும் எனக்கு காய்ச்சல் அடிக்கின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் 8 மணிக்கு காய்ச்சல் என்ன செஞ்சிடும்? பாஸ்டர் அப்படியே சொல்கிறாருன்னு இந்த அக்கா ஆச்சரியப்பட்டேன். 8 மணிக்கு காய்ச்சல் சரியா என்ன செஞ்சிடும்? மான் கால்களை போல துள்ள ஆரம்பிச்சிடும். ஏன்னா 8 மணிக்கு அப்புறம் என்ன ஆனாலும் என்ன செய்ய முடியாது. சின்ன வயசில் என்னால் அப்படி செய்ய முடியாது. எதிர்த்தாப்புல தான் ஸ்கூலு, கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க, அந்த ஓடையை தாண்டுனா ஸ்கூலு. ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம அப்படி பிளான் பண்ணுவோம், முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டா தடவிக்கிட்டே இருப்போம். ஆபிரகாம் அப்படி நினைக்கல. காலையில் எந்திரிச்ச உடனே எப்படியாயில் எஸ்கேப் ஆயிடலாம். இல்லை, அவன் பிளான் பண்ணிட்டான். வேலைக்காரனை கூப்பிட்டுட்டான், கழுதையை ரெடி பண்ணிட்டான், பலி கொடுக்கறதுக்கு கட்டைகளையும் என்ன செஞ்சுட்டான், ரெடி பண்ணிட்டான். இன்னைக்கு நம்ம ஒரு வாக்குத்தத்தத்தையும் 2 நிபந்தனைகளையும் கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் நிபந்தனை, கர்த்தர் மேலே அதீத விசுவாசம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. முதல் நிபந்தனை என்ன? கர்த்தர் மேலே அதீத, சாதாரண விசுவாசம் இல்லை. என்ன விசுவாசம்? அதிக இல்லை, அதீத விசுவாசம். அது இங்கிலீஷில் எப்படி சொல்றது? எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த், மொரட்டு விசுவாசம். ஏசப்பா மேல எனக்கு என்னது? மொரட்டு விசுவாசத்துக்கும் முட்டாள்தன விசுவாசத்துக்கு வித்தியாசம் இருக்கு. மொரட்டு விசுவாசம்னா அந்த உலகம் எவ்வளவு எதிர்த்தாலும் நான் அவர் மேல, அவர் வார்த்தை மேல நம்பிக்கையா தான் இருப்பேன். ஆமென். முட்டாள்தன விசுவாசம்னா நம்புவோம், ஆனா வசனத்தின்படி நடக்கவே மாட்டோம். அது வேண்டாம், அந்த கேட்டகரி நமக்கு வேண்டாம். மொரட்டு விசுவாசம்னா அவர் என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடி. எனக்குரியவைகளை கர்த்தர் கேட்கிறாரா, கொடுக்க ரெடி. என் நேரத்தை கேட்கிறாரா, கொடுக்க ரெடி. சில காரியங்களை தியாகம் பண்ண சொல்றாரா, ஏக சுதன் உன் நேச குமாரன். ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு என்னெல்லாம் அந்த உலகத்தில் பிடிக்கும்னு. ஃபோன் பிடிக்கும், டிவி பிடிக்கும், சில ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும், சில பழக்க வழக்கங்கள் பிடிக்கும், சில பாட்டு பிடிக்கும், சில சினிமா பிடிக்கும், சில காரியங்கள் பிடிக்கும். கர்த்தருக்கு பிடிக்காததெல்லாம் நமக்கு சில விஷயங்கள் என்ன செய்யும், பிடிக்கும். சில டைமில் ஆண்டவர் அதை கேட்பாரு. எதுக்கு? அவர் பார்க்கறதுக்கா? நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு. உன் ஏக சுதன் நேசகுமாரன். ஆண்டவர் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், நீ விட்டு நான் உன்னை இன்னும் உயர்த்த விருப்பப்படுகிறேன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஆதியாகமம் 12 குறித்து தியானித்தோம். 7 ஆசீர்வாதங்கள். ஆனால் அந்த 22ல் ஆண்டவர் 12 இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிட்டார். சிமெண்ட்டில் 2 சிமெண்ட் இருக்கு. ஒன்று சாதா சிமெண்ட்டு, இன்னொன்று குயிக் செட்டிங் சிமெண்ட். அதாவது காங்கிரீட் போடுறதுக்கு அந்த சிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. சாதா சிமெண்ட் நீங்கள் அப்படி பூசிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னு என்ன செஞ்சிடும், சிமெண்ட் வந்துடும். குயிக் செட்டிங் சிமெண்ட்னா ஒரு போட்ட அரை மணி நேரத்தில் அது என்ன செஞ்சிடும், பயங்கர குயிக்காக செட் ஆயிரும். காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. 12வது அதிகாரத்தில் கர்த்தர் சொன்னது சாதா சிமெண்ட். இந்த 22ல் ஒரு சிமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். முதல் நிபந்தனை, கர்த்தர் மேல அதீத
விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, அதீத. கரங்களை வைத்து சொல்லுங்க, நானும் ஏசப்பாவை எக்ஸ்ட்ரீமா நம்புவேன். நானும் ஏசப்பாவை எக்ஸ்ட்ரீமா நம்புவேன். அவர் ஒன்று செய்ய சொன்னார்னா அவர் என்ன செய்வேன். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை, அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்தை சொல்லியிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு இடத்தை சொல்லியிருக்கிறார். ஆபிரகாம் 14 வயசு நிறைந்த ஈசாக்கு கூட்டி கொண்டு போகிறான். அந்த மலையில் ஏற்றி, உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம், அவனுடைய கையையும் காலையும் கட்டி அவனை கொல்ல போயிட்டான். ஆல்மோஸ்ட் இன்னும் 1 செகண்ட் ஆண்டவர் தாமதிச்சிருந்தால் ஈசாக்கு அன்னைக்கே பலி ஆயிருப்பான். போகிற வழியில் ஆபிரகாம் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்மள எத்தனை பேர் அப்படி சொல்லுவோன்னு தெரியல. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ஈசாக்கு கேட்குறான், அப்பா கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, கொல்றதுக்கு ஆடு இல்லை, இருக்கா? எங்கே? நாம் என்ன சொல்லியிருப்போம்? ஆபிரகாம் இருந்தா ஃபஸ்ட்டு கண்ணீர் பொல பொலன்னு மலை ஃபுல்லாக ஓடி இருக்கும். மலையில் ஏறும் பொழுது இழுவி தள்ளி அழுது ஒரு அழுகையை போட்டு பார்ப்போம். ஆண்டவர் அப்படியாவது வாபஸ் வாங்குறாரான்னு பார்ப்போம். அழுதுருப்போம். அப்படி இந்த வார்த்தையை கேட்ட உடனே அழுதுருப்போம். 2வது கோபம் வந்திருக்கும். பெசாட்டி கடை ஈசாக்கு, நீ வேற புழுன்னு எரிச்சலை கிளப்பிக்கிட்டு இருக்கு, நானே எரிச்சலில் போய்கிட்டு இருக்கேன், இவன் வேற நசன்ட்டு. நீங்கள் சொல்லுவீங்களோ தெரியல, நான் சொல்லியிருப்பேன். நான் ஆபிரகாம் இருந்தேன்னா கம்முன்னு கிடக்கியா கத்தி எடுத்து வாயில குத்தும். நானே கடுப்பில் போய்கிட்டு இருக்கேன். 14 வருஷம் கட்டி காப்பாத்துன என்னுடைய வாரிசு ஆண்டவர் கேட்கிறாருன்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பேன்? கோபம் ஆயிருப்பேன். ஆபிரகாம் சூப்பர் வார்த்தை சொல்கிறார், கர்த்தர் தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை. அப்போ அவர் முடிவு பண்ணிட்டாரு, என்னுடைய மகன், அவன் ஏன் மகன் அப்படிங்கிறது 2வது விஷயம்தான். ஃபர்ஸ்ட் அவன் கர்த்தருடைய மகன். ஆமென். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தரட்டா? இந்த மே மாதம் நீங்கள் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கணும்னா உங்களுக்கு உரிய காரியம் கர்த்தருக்கு உரியதுன்னு ஃபஸ்ட்டு நம்புங்க. அல்லேலூயா. இந்த சர்ச்சில் கிட்டத்தட்ட 6 மாதம் கதவு, 3 கதவும் கிடையாது. 6 மாதமா 4 மாதமா இந்த சைடு கதவும் கிடையாது, முன்னாடி கதவும் இப்போ மாதிரி கொஞ்சம் மரம். அப்போ இங்கே ஒரு பிளாஸ்டிக் கதவு. ஜேடன் எத்தனாலே கதவு என்ன செஞ்சிடும்? நைட்டு வரும்போது ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், ஆண்டவரே இஸ்ரவேலை காக்கிற ஒரு உறங்குவதும் இல்லை. இந்த சர்ச்சு ஏன் சர்ச்சில் உங்கள் சர்ச்சு, அவ்வளவுதான். ஒரு தேள் கூட நான் இன்னும் பார்க்கல உள்ளக்கு. என்ன பார்க்கல? ஒரு தேள் இல்லை, ஒரு பூச்சி இல்லை, பூரா இல்லை. 3 கதவும் பெப்பர் பேன் திறந்துருந்துச்சு. இந்த வீடு ஏன் வீடு அல்லாண்டவரே உங்க வீடு. இந்த வேலை ஏன் வேலை அல்லாண்டவரே உங்க. இந்த மகன், இந்த மகள் என்னுடைய மகன் அல்ல, என்னுடைய மகள் அல்ல, உங்க மகள். ஆபிரகாம் முடிவு பண்ணிட்டான், ஈசாக்கு என்னுடையவன்கிறது 2வது தான். ஃபர்ஸ்ட் ஈசாக்கு கர்த்தருடைய தமது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை. யார் தகன பலி? ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ பலியிடு. இவன் சொல்லிட்டான், நீங்க தான் பலியிடுறீங்க அப்படின்னு கொண்டு வந்துட்டான். தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். 2 பேர் மேலே போறாங்க, கையை கட்டியாச்சு. ஓங்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. தூரத்தில் ஒரு கெடா முள்ளுகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? மாட்டிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அதீத விசுவாசம், 2வது கீழ்ப்படிதல். ஆமென். அதீத விசுவாசம், கீழ்ப்படிதல். விசுவாசம் இல்லாமல் கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதமே கிடையாது. இப்போ காணிக்க போடணும், விசுவாசம் இல்லாமல் கீழ்ப்படிஞ்சா நீங்கள் போடுற காணிக்கையினால உங்களுக்கு ₹1 பலனே கிடையாது. ஜபத்துக்கு வர சொல்கிறோம், விசுவாசம் இல்லாமல் ஜபத்துக்கு வந்தால் உங்களுக்கு வேஸ்ட்டு, எங்களுக்கும். ஆலயத்துக்கு வாங்க ஞாயிற்றுக்கிழமை, விசுவாசம் இல்லாமல் ஆலயத்துக்கு வந்து வேஸ்ட்டு. விசுவாசம் என்ன பாஸ்டர்? நம்பிக்கை இல்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நம்பாமல் காணிக்க போட்டு வேஸ்ட்டு. கர்த்தர் நான் ஆலயத்தில் போய் ஜெபித்தா என் ஜெபத்தை கேட்பாருன்னு சொல்லி நம்பிக்கை இல்லாமல் ஜபத்துக்கு வந்து வேஸ்ட்டு. நான் ஆலயத்துக்கு போனால் அவர் என் கூட பேசுவார், என்னை பலப்படுத்துவார், என்னை பரிசுத்தப்படுத்துவார், இந்த ஆலயத்தில் என்னை உயிர்ப்பிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து நீங்கள் 2 மணி நேரம் உட்காந்துட்டு போனால் கண்டிப்பாக சொல்கிறேன் 2 மணி நேரம் உங்களுக்கு வேஸ்ட். விசுவாசமும் வேணும், கீழ்ப்படிதலும் வேணும். ஆலயத்துக்கு வரும்பொழுது கீழ்ப்படுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இங்கே வந்தால் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார்னு ஒரு நம்பிக்கையோடு வரணும். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே நான் எப்படி இருந்தேன்?
மகிழ்ச்சியா இருந்தேன். சின்ன பிள்ளைங்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது. சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன இருக்காது? நம்ம பசங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியே இருக்காது. அங்கே போய் கேம் விளாடுவோமா, மகிழ்ச்சி வந்துடும். ஒரு கபடி விளாடுவோமா, மகிழ்ச்சி வந்துடும். தூத்துக்குடி பீச்சுக்கு டூர் போமா, 7 மணி நேரம் ஜபருக்கு போமா, மகிழ்ச்சி என்ன செஞ்சிடும்? கண்டிப்பாக வராது. ஆனால் பெரியவங்களுக்கு மகிழ்ச்சி வரணும். சின்ன பசங்களுக்கு விசுவாசம் நம்பிக்கைலாம் கொஞ்சம் லேட்டாக தான் என்ன செய்யும், பூக்கும். பெரியவங்களுக்கு கர்த்தரை அறிந்தவர்களுக்கு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் ஆலயத்துக்கு போனால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டா, ஜனங்களோடு சேர்ந்து கர்த்தர் ஆராதிச்சா, என் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஒரு நம்பிக்கை என்ன செய்யணும், வரணும். ஆமென். அதீத விசுவாசம், கீழ்ப்படிதல், இந்த ரெண்டும் சேர்ந்தா கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவராய் வெளிப்படுவார் தெரியுமா? 14வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆம், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். சத்தமா சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே. மே மாதம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற அற்புத வார்த்தை என்ன தெரியுமா? நான் உனக்கு யெகோவா ஈரேவா இருப்பேன். அல்லேலூயா. நீ விசுவாசம் உள்ளவனாய், நாம் விசுவாசம் உள்ளவர்களாய், நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய், நாம கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தோம்னா கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அதாவது இது ஒரு டைலாக். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. இப்போ டைலாக்னா எப்படி சொல்லலாம்னா, பழமொழி மாதிரி. என்ன மாதிரி? ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுங்களேன். பாட்டியம்மா பழமொழி ஏதாவது. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயா. சரி, இது ஒரு டைலாக். நிறைய பழமொழி இப்படி ஊரில் சுத்துது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு பழமொழி ஃபேமஸ் ஆயிடுச்சு. என்ன பழமொழி? கர்த்தருடைய பர்வதம். அப்படின்னா பர்வதம்னா தமிழ்ல என்னது? தூய தமிழ்ல சொல்லுங்க. அப்ப மலை, கர்த்தருடைய மலையில எல்லாம். இப்ப புரியுதா ஏன் அநேகர் மலையில கொண்டு போய் எல்லாத்தையும் வைக்கிறாங்கன்னு? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆனா இதுல பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், மோரியா மலையில கொண்டு போய் நான் குறிக்கிற ஒரு இடத்துல உன் குமாரனை பலி கொடு. ஆனா ஈசாக்கு கொல்லப்படலை. அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டது. அதே இடத்துல நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, ரிசர்ச் பண்ணி பாருங்க, எந்த இடத்துல ஈசாக்குக்கு பதிலாக ஆபிரகாம் ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்தாரோ அதே கபால ஸ்தலத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பலி கொடுக்கப்பட்டார். ஆமென். அப்போ மலை முக்கியம் இல்லை, மலை மேலே என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம். கர்த்தருடைய பர்வதம். இப்போ இந்த பர்வதத்தில் என்ன பார்த்து கொள்ளப்படும்? எது கர்த்தருடைய பர்வதம்? சிலுவையிலே இயேசு தொங்கிய அந்த பர்வதத்தில் தான் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆமென். புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த மே மாதம் எனக்கு யெகோவா ஈரேவா கர்த்தர் இருக்கணும்னா நான் சிலுவையில் தொங்கின கர்த்தரை இன்னும் உயர்த்தணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். பவுல் சொல்லுகிறார், அதனால தான் நாங்கள் சிலுவையிலே தொங்கின கிறிஸ்துவை என்ன செய்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம். வேற பிரசங்கமே கிடையாது. சிலுவையில் தொங்கின இயேசுவை முன்னிட்டு தான் எல்லா பிரசங்கமும். எங்க ஆரம்பிச்சாலும் இயேசு கிட்ட போய் தான் பிரசங்கம் என்ன செய்யணும், முடியணும். பைபிளில் தானியேல் இருக்காரு, தாவீது இருக்கிறாரு, எலியா இருக்கிறாரு, எலிசா இருக்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து தான் பைபிளுடைய ஹீரோ. ஆமென் சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு எலியாவை போல ரெட்டிப்பான அபிஷேகம் வேணுமா? சிலர் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க. இவ்வளோத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் கேட்பாங்க, எனக்கு சாலமோனை போல ஞானத்தை கொடுக்கணும். எதுக்கு? சாலமோனிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தை கேளுங்க. ஆமென். எலியாவை போல 2 மடங்கு அபிஷேகம், எலிசாவை போல 2 மடங்கு வேண்டாம். இயேசுவை போல அபிஷேகத்தை கேளுங்க. ஆமென். நீங்களும் கரெக்டாக ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு கரெக்டாக ஜெபிக்க. மோசேயை போல சாந்த குணம் உள்ளவன் பூமியில் எங்கும். உடனே அதை படிச்சுட்டு ஆர்வ கோளாறுல, ஏசப்பா மோசையை போல எனக்கு சாந்த குணம், இதுக்கு கண்மலை அடிச்சு கானானுக்கு வெளியே உட்கார்றதுக்கா? இயேசு கிறிஸ்துவை போல மனதுருக்கம் உள்ளவர்கள் ஒருவரும்
ப்ரேயர் பண்ணும்போது கரெக்டாக கேளுங்க. மோசையை போல கேட்டிங்கன்னா மோசையை போலயே கிடைச்சிரும். சாலமோனை போல கேட்டிங்கன்னா சாலமோன் அளவு தான் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தினால், இயேசு கிறிஸ்துவின் ஞானத்தினால், சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் இந்த மே மாதம் என் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. என்னுடைய கடன் பிரச்சனைகள் சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்துவினால் பார்த்து கொள்ளப்படும். என்னுடைய ஆசைகள், என்னுடைய விருப்பங்கள், என் வாக்குத்தத்தங்கள் சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்துவினால் பார்த்து கொள்ளப்படும். ஆமென். இலவச மடி கணினி, இலவச லேப்டாப், அது உங்கள் கைக்கு வர்றதுக்கு இலவசம் தான். ஆனால் யாரோ ஒருத்தங்க காசு கொடுத்தா தான் உங்கள் கைக்கு இலவசம் என்ன செய்யும்? ஃப்ரீ லேப்டாப்பின் உடனே திடீர்னு வானத்துலேருந்து ஒன்றும் விழாது. கவர்மெண்ட் காசு கொடுத்தா தான் அதை செய்கிறவங்க ஃப்ரீயாக அவங்களுக்கு என்ன செய்வாங்க? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும்னா நமக்கு இலவசமாக பார்த்து கொள்ளப்படும். ஆனால் தேவன் அதற்கான கிரயத்தை செலுத்திட்டாரு. ஆமென். சிலுவையில் தொங்கி நம்முடைய தரித்திரத்தை நீக்குவதற்காக சிலுவையில் இயேசு தரித்திரரானார். அதனால் நம்ம தைரியமாக சொல்லலாம், என் வறுமை கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அவர் சாபமாகி என்னுடைய சாபத்தெல்லாம் நீக்கி போட்டுட்டார். நான் தைரியமாக சொல்லுவேன், என்னுடைய எல்லா சாபமும் சிலுவை என்ற பர்வதத்திலே பார்த்து கொள்ள, என்னுடைய வியாதிக்கெல்லாம் அவர் தழும்ப வாங்கிட்டார், அடிய வாங்கிட்டார். நான் தைரியமா சொல்லுவேன், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். என் வியாதி கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ள படும். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே என் மரணம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ள படும். எல்லாவற்றையும் உங்க வீட்டில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். இந்த வசனத்தோட எல்லாவற்றையும் நீங்க ஒப்பிட்டு சொல்ல போறீங்க. எந்த தேவையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் இந்த வசனத்தோட சொல்ல போறீங்க. கர்த்தருடைய பர்வதத்திலே அது பார்த்து கொள்ள. ஒரு 15 விஷயமாவது நீங்கள் சொல்லியிருக்கணும். 5 லட்ச ரூபா தேவை, கர்த்தருடைய பர்வதத்திலே அது பார்த்து கொள்ள. கர்த்தருடைய பர்வதம்னா என்ன? சிலுவையில் இயேசு தொங்கின அந்த பர்வதம். அல்லேலூயா. கரெக்ட், அதே இடம் தாங்க. எந்த இடத்துல 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சோ அதே இடத்துல இயேசு கரெக்டாக டெத் ஆகிறார். அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. பாவங்கள், குற்ற உணர்வுகள் சொல்லணும், கர்த்தருடைய பர்வதத்திலே என் பாவங்கள் பார்த்து கொள்ளப்படும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர், எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு, அந்த நம்பிக்கை இருக்கு? பார்த்து கொள்ளப்படும்னா the Lord provides அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க, the Lord. கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார். இன்னைக்கு நம்ம பாடணும், யெகோவா ஈரே, என் தேவம் என் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். The Lord provides. அது பணம், சமாதானம், சுகம், பலன், ஞானம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. நான் பாசஸ் மீட்டிங்க்கு போகும்போது தூத்துக்குடியில் வச்சுருப்பாங்க, ஒரு பேக் போட்டுக்குவேன். அந்த பேக்குள்ளே எல்லாமே இருக்கும். ஒரு சென்ட் பாட்டில், ஒரு பவுடர், ஒரு சீப்பு, ஒரு டவல், ஒரு பைபிள், ஒரு டைரி, ஒரு பேனா, பர்ஸ், எல்லாமே அந்த பேக்கில் என்ன செய்யும்? இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க, என்ன பாஸ்டர் இங்கே வேலைக்கு போகிறாரா? வேலைக்கு போகலை, உள்ளே திறந்து பார்த்தா தான் தெரியும். அங்கே போன உடனே நம்ம இங்கேருந்து வெயிலில் போகிறதுக்குள்ளேயே பாதி தீசட்டி என்ன செஞ்சுருவோம்? கரிஞ்சிருவோம். அங்கே போன உடனே மூஞ்செல்லாம் கழுவி டவலை வச்சு தொடச்சி கொஞ்சம் பட்டி டிங்கரிங் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து லேசாக புஸ்குன்னு 2 சென்ட் அடிச்சுட்டு பேக்கை ஜிப்பை போட்டுட்டு உள்ளே போனால், இவர் என்ன எங்கேயும் பேங்க்லேருந்து வராரா? பேங்க்லேருந்து வரல, உள்ள எல்லா ஐட்டமும் உள்ள எங்கே தான் இருக்குது? பேக்குள்ளே தான் இருக்கு. The Lord provides. நமக்கு தேவையான எல்லாமே பேக்குள்ளே கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். அந்த பேக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. இந்த மே மாதம் 2 நிபந்தனை. அவரை நான் முரட்டுத்தனமாக நம்ப போகிறேன். அவர் வார்த்தையை அதீதமாக விசுவாசிக்க போகிறேன். 2வது, அவர் சொன்னால் நான் கீழ்ப்படிவேன். ஆமென். அவர் நேராக சொல்லுவார், பைபிள் மூலமாக சொல்லுவார், ஊழியர் மூலமாக சொல்லுவார், பாட்டு மூலமாக சொல்லுவார், செய்தி மூலமாக சொல்லுவார். எப்படி சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, இந்த 2ஐயும் செஞ்சா, சொல்லுங்க, இந்த 2ஐயும் செஞ்சா கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார். அவரை நம்பி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கான எல்லா காரியங்களும், தைரியமா சொல்லுங்க, எனக்கான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து கொள்வார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஆபிரகாமோடு நீங்கள் ஒரு டெஸ்ட் வச்சீங்க. அந்த டெஸ்ட்டில் அவர் பாஸ் ஆனார். அந்த டெஸ்ட்டை தாண்டி போனார். அதில் அவர் ஜெயிச்சார். இன்னைக்கு எங்கள் வாழ்க்கை அநேக சோதனைகள் வைக்கப்படுகிறது. நாங்கள் அநேக காரியத்தில் தோத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காரியத்தில் ஆபிரகாம் ஜெயித்த உடனே நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அவ்வளோ ஸ்ட்ராங்காக திருப்பி உங்கள் வார்த்தையை உறுதிப்படுத்தினீங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் வார்த்தையை பலப்படுத்தி சொன்னீங்க ஆண்டவரே. அப்படியே எங்களுக்கு வருகிற சோதனையில் நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த மே மாத வாக்குத்தத்தமாக யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்க உதவி செய்யுங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு என்னெல்லாம் பேசுறீங்களோ அதற்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. கீழ்ப்படி அதன்படி நடக்க உதவி செய்யுங்க. தேவைகளை சந்திக்கிற தெய்வமாய் இந்த மே மாதம் முழுவதும் மாத்திரமல்ல எல்லா நாட்களும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். காட் பிளஸ் யூ. ஒருத்தர் வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.